ஐயா, துன்று மல மாயை அப்படின்ற பாடல் வரிகளில் ஆணவ மலம் பற்றி தெளிவாக விளக்கி சொன்னீங்க. சரி. வெம்மாயைன்றது என்னங்கய்யா? வெம்மாயை அதாவது மும்மலங்களில் ஆணவ மலத்தை பற்றி பார்த்து பேசணும். அது நான் எனது என்ற வடிகள் ஆதிக்க உணர்வாகவும் உடைமை உணர்வாகவும் இருக்கின்றது. நமது உடலிலே இருக்கின்ற 5 வகையான மையங்களிலே அவைகள் ஆட்சி செய்து நம்மை பல்வேறு நிலைகளில் இயக்கி கொண்டிருக்கின்றது. அதை வள்ளல் பெருமான் அவர்கள் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்ற வகையில் அதை நமக்கு அறிமுகப்படுத்தி அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை இழந்து இறையருள் சுதந்திரத்தில் இயங்குவது எப்படி என்பதை உணர்த்தும் பொழுது அந்த ஆணவ மலத்தினுடைய விரிவை நாம் சற்று விரிவாக பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு மலத்தை பற்றி ஐயா சொல்கிறார், வெம்மாயை என்று சொல்கிறார். வெம்மாயை என்றாலே வெம்மை மிகுந்த, அதாவது கொடுமையான மறைப்பு, அறிவை மறைக்கின்ற மறைப்பு. இந்த நம்மிடம் இருக்கின்ற இந்த 5 மறைப்புகள் இருக்கின்றன. இந்த நானில் 5 பார்த்தோம் இல்லையா, 5 உடலில் 5 வகையான ஆதிக்க உணர்வு, உடைமை உணர்வு பார்த்தது போல் மறைப்பு அறியாமையிலையும் நமக்கு 5 வகையான மூல அறியாமை இருக்குது. இந்த 5 வகையான மூல அறியாமையை அகற்றி கொண்டால் அறிவிலே தெளிவு ஏற்பட்டு போகும், எல்லாமே நமக்கு உண்மையாக தெரிஞ்சு போயிடும். அதில் என்ன அந்த 5 வகையான அறியாமைன்னு பார்க்கும்பொழுது, முதல் அறியாமை நம்ம தலைவனை நம்ம மறந்துடுறது தான். நமக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருந்து நம்மை தூண்டி இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நாமே நம்ம விருப்பப்படி இயங்குறோம் இல்லையா, அது ஒரு மறைப்பு இல்லையானே. அந்த மறைப்பு, அந்த திரை தான் முதல்ல விலக வேண்டிய திரை. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும்னு நினச்சாக்கா காலையில் 8 மணிக்கு எந்த இடத்துல இருப்போம்னு இப்போ சொல்ல முடியுமா? 8 மணி வேணாம், இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா நம்மை எந்த இடத்துல எங்கே இணைப்பில் யாரோட இணைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு தெய்வ சக்தி நின்று உள்ளே இருந்து இயக்கி கொண்டிருக்கு. அதன்படி நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா செயலுக்கும் நம்மை வழி நடத்துகின்ற ஒரு தூண்டல் தன்மை நமக்குள்ளே இருக்குங்கிறதை மறந்துவிட்டு நாம் செயல்படுகிறோம். நம்ம எல்லா செயலும் செய்யணும், ஆனால் உள்ளே இருக்கிற தூண்டலின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறோம் என்ற அறிவு நம்மள்கிட்ட இல்லாமல் போனது இல்லையா. அப்படி ஒரு அறிவை மறைக்கிறது இல்லையா, அந்த அறிவு, அந்த மறைப்பு தான் மிக மிக மூல மறைப்பு. நமக்குள்ளே ஒரு பேரறிவு இருந்து கொண்டு நம்ம இயக்குகிறது என்பதை எப்போதும் உணர்விலேயே நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் நாம் போக்கில் மனம் போகிற போக்கில் இயங்க வைக்கின்ற ஒரு மறைப்பு நம்மள்ட்ட இருக்குது அல்லவா. அந்த மறைப்பை முதல்ல நீக்கணும். இது முதல் மறைப்பு. 2வது மறைப்பு, நம்ம அறிவாளியாக இருக்க விரும்புகிறோம். எல்லாருமே அறிவாளியாக இருக்க விரும்புகிறோம், அறிவை தேடுறோம். ஆனால் அறிவாளி ஆனட்டமானாக்கா அறிவாளி ஆகலை. என்ன இது வரையிலும் தேடிக்கிட்டே இருக்குமே தவிர இன்னும் எங்கெங்கே போய் எதையோ கற்றுக்குறோம், யார்கிட்டே போய் எதையோ சொல்கிறாங்க, விவரம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே தவிர ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோங்கிற உணர்வு மட்டும் நமக்கு இன்னும் வந்த பாடு இல்லை. ஏன் அப்படி? எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் தெரிஞ்சுக்க வேண்டியது குறையணுமா இல்லையா? இல்லை, தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா கிடக்கு. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்க வேண்டியது குறையணுமா கூடணுமா? ஆனால் கூட போயிட்டுருக்க. எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுக்க வேண்டியது அதிகமாகிட்டு இருக்க தான் பார்க்குறத தவிர குறைஞ்ச மாதிரி தெரில. அப்போ நம்ம என்றைக்கு தான் தெரிஞ்சுக்குவோம்? சரி, நம்ம எங்கெங்கெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிறோமே, அங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்காக? தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஆகிறதுக்கு, தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆகிறதுக்கு தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஆகிறதுக்கு முயற்சி பண்ண தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கும் பொழுது தெரிஞ்சுக்காதவனை தானே மாறுறோம். தெரிஞ்சுக்கவனாக மாறினீங்களா, தெரிஞ்சுக்காதவனாக மாறினியா? தெரிஞ்சுக்க போகிற. ஆனால் நீ தெரிஞ்சுக்கிட்ட உணர்வு வரணுன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது குறைஞ்சிருக்கணும். கொஞ்சோண்டு இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவ்வளோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதியா அப்படின்னு ஒரு முடிவுனா நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஆகிட்டேன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டியது பெருகிட்டே போகுது. நீ என்றைக்கு தெரிஞ்சுக்கணும் ஆகுவ? என்றைக்கு மணி ஆக முடியாது. நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்கணும்னா ஆகவே முடியாது. ஏன் தெரியுமா அப்படி ஆக முடியாமல் போச்சு? ஒன்றை தெரிஞ்சுக்க சொல்லி யார் சொன்னா? இது தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தாது இன்னும் தெரிஞ்சுக்கன்னு உள்ளே இருந்து யாரோ ஒருத்தர் ஒன்றை துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? அவரை நீ தெரிஞ்சுக்கிட்டியா? அவரை நீ தெரிஞ்சுக்க சொல்லி தான் உன்னை துரத்தி அடிக்கிறார்.
நீ எங்கே தெரிஞ்சுக்கிட்டாலும் அங்கே நீ உன்னை தெரிந்து கொள்கிறாய், உலகத்தை தெரிந்து கொள்கிறாய். அங்கே என்னை தெரிந்து கொண்டாயா? என்னை நீ தெரிந்து கொள்ளாத வரை நீ எதை தெரிந்து கொண்டாலும் நீ தெரிந்து கொண்டவனாக ஆக முடியாது. ஆகலாம் என்னை தெரிந்து கொள். நான் தான் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறேன். நீ எவ்வளோ தெரிந்து கொண்டாலும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆக்கவே மாட்டேன். ஏன்? நீ தெரிஞ்சுக்கிட்டதில் எதை தெரிஞ்சுக்கிற? உன்னை தெரிஞ்சுக்கிற, உலகத்தை தெரிஞ்சுக்கிற. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லை. என்ன தெரிஞ்சாலும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டான்னு ஆக்குவேனா? ஆக்க மாட்டேன். அப்படின்னு தன்னை தெரிய வைப்பதற்காக தான் உன்னையே துரத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி துரத்தி கொண்டு உள்ளே இருந்து ஒருத்தர் நம்மை துரத்தி இயக்கி கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரை தேடுவதற்கு நீ என்னைக்கு திரும்புகின்றாயோ அப்பொழுது தான் நீ தெரிஞ்சவனாக ஆவாய். அப்போ உள்ளே இருக்கிறவனை தெரிஞ்சுக்கணுங்கிற முயற்சியை விட்டுட்டு வெளியில் இருக்கிறது தான் தெரியக்கூடியது, வெளியில் தான் நம்ம எல்லாத்தையும் தேடி அடையணும் அப்படின்னு உன் அறிவிலே ஒரு மறைப்பு இருந்து உன்னை தேட வைத்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அது ஒரு மாயை. அது ஒரு மாயை. இரண்டாவது மாயை. மூன்றாவது மாயை, உலகத்தில் தேடிக்கிட்டே இருக்கிற. என்ன தேடிக்கிட்டு இருக்க? பொருளை தேடுற, பதவி தேடுற, பட்டம் தேடுற, சொத்தை தேடுற, சுகத்தை தேடுற, மனைவி தேடுற, புருஷனை தேடுற, உடைமைகளை தேடுற, 1000 உடைமைகளை தேடிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏன் தேடுற? அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாலியாக இன்பமாக இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதுக்கு தானே தேடுற. நீ தேடி இன்பமாக இருக்கிறியா? எல்லாம் எதுக்கு? காரு, மங்களா, அந்தஸ்து, கௌரவம் என்னெல்லாமோ தேடுறீ. எல்லாம் எதுக்கு? ஜாலியாக இருக்கிறதுக்கு, இன்பமாக இருக்கிறது தான். ஆனால் அதெல்லாம் வந்த பிறகு இன்பமாக இருந்தியா? இருக்கு இன்பம். அது வருது, உடனே தொலைஞ்சு போகுது. இன்பம் வருதுயா, நீ தேடினோடனே தேடுறதை அனுபவிக்கும் பொழுது இன்பமாக இருக்குது. ஆனால் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த இன்பம் என்ன ஆச்சுது? கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி காணா போயிடுது. மறுபடியும் என்ன ஆரம்பிச்சிடுற? அது தொலைஞ்சு போன இன்பத்தை மறுபடியும் தேட ஆரம்பிச்சிடுற. தேடிக்கிட்டே இருக்கியே தவிர என்னைக்காவது அந்த இன்பத்தை தொலைக்காமல் இருக்க முடிஞ்சுதா? அல்லது தேட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த இன்பம் வந்துட்டு நிலையாக நின்றுச்சா? இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நீ தேடுகின்ற இன்பம், அந்த இன்பத்தை தரக்கூடிய பொருள் உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே இருப்பவரிடம் பெற வேண்டிய அந்த இன்பத்தை உலக பொருளை நீ தேடிக்கொண்டிருப்பதால் தான் அவர் திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருக்க சொல்லி, நீ எவ்வளவு தேடினாலும் இன்னும் தேடு இன்னும் தேடுன்னு ஏன் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், நீ தேடுகின்ற பொருளில் நீ அடைய நினைக்கின்ற இன்பம் அங்கு இல்லை. அது என்னிடம் இருக்கின்றது. என்னிடம் நீ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றை எதிரில்லாமோ தேடிக்கொண்டிருக்க வரை அது உனக்கு கிடைக்காது. நீ இன்னும் தேடு இன்னும் தேடுன்னு சொல்லி கொண்டிருப்பது யார்? தெரிந்து கொண்டு சொன்னவர் தான் இன்னும் தேடுன்னு இங்கே சொல்கிறார். ஏன்னா உனக்கு இன்பம் வேணும்னு ஆசைப்படுற. அந்த இன்பம் எதுக்குள்ளெல்லாம் இருக்குன்னு நீ பார்க்குறியோ அதுக்குள்ளெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற நீ தெரிஞ்சுக்கிறனா தேடி தேடி களைச்சி போகணும்ல. ஏன்னா நீ அதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அதை தேடி தேடி களைச்சி ஒரு நாளைக்கு, இல்லையா எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே, அதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு நாளைக்கு நீ உள்ளே திரும்பி வரும்போது நான் உனக்கு அந்த இன்பத்தை தருவேன். என்னிடம் நீ கேட்க வேண்டிய இன்பத்தை இந்த உலகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு மறைப்பு. நீ எங்கே தேட வேண்டிய இடத்த விட்டுட்டு எதில் தேடிக்கிட்டு இருக்கோம்? இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டா இன்பமாக இருக்கும்னு நினைக்கிறோம். லட்டு சாப்பிட்டா இன்பமாக இருக்கும்னு நினைக்கிறோம். லட்டு இன்பம் தரக்கூடிய பொருளாக இருந்தால், லட்டு இன்பம் தரக்கூடிய பொருளையா சாப்பிட்டோன்னே நம்ம ஒரு ஆசை வந்தது, உடனே ஒரு லட்டு வாங்கிட்டு வந்து அப்படி உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னா முதல் லட்டு இன்பமாக இருந்தது, 2வது லட்டு கொஞ்சம் இன்பம் குறைச்சிருச்சு, 3வது லட்டு இன்னும் கொஞ்சம் இன்பத்தை குறைச்சி, 4வது லட்டு என்ன செஞ்சுது? இன்பமே தர முடியாதுங்குது. இப்போ லட்டு என்ன 4 லட்டு பேசிக்கிட்டு வந்துச்சா? முதல் லட்டு நீ போய் இன்பம் கொடு, 2வது லட்டு நான் குறைச்சி கொடுக்குறேன், 4வது லட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா? லட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை. புரியுதா? லட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா லட்டும் ஒரே மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது இன்னொருத்தன் சாப்பிட்டா இன்பம் தான் தரப்போகுது. உனக்குள்ளே அந்த இன்பத்தை அது கொடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? லட்டில் இன்பம் கிடையாது. அதான் முதல்ல. லட்டு சாப்பிட்ணுங்கிற ஏக்கம் ஓட்ட இருந்தது. அந்த ஏக்கத்தை இந்த லட்டு தணிச்சிடுச்சு. லட்டு தணித்தோடனே உள்ளே இருக்கிறவர் தன்னுடைய இன்பத்தை உனக்கு கொடுத்தாருங்க. அவர் இன்பத்தை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். எப்போவுமே திறந்து வச்சுருக்காரு அவர் கடை. எப்பவும் அவர் கடைக்கு வாசல்கள் கிடையாது, அவர் கடைக்கு கதவுகள் கிடையாது. அவர் கடைக்கு கதவுகள் கிடையாது, எப்பவுமே திறந்துருக்கு. அவர் இன்பத்தை உனக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார். அந்த இன்பம் உனக்கு சேராததுக்கு காரணம்
நீ பெற்றுக்கொள்கின்ற நிலையில் இல்லை. ஏனென்றால் உன் பாத்திரத்தில் அழுக்கு இருக்கிறது. இப்போ என்கிட்ட வந்து நீ ஒரு பொருளை கேட்குற, ஐயா எனக்கு வந்து ஒரு மரக்கா அரிசி கொடுங்கய்யா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன ஐயன் என்கிட்ட நிறைய இருக்குது அரிசி, உங்களுக்கு நிறையா கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பக்கத்தில் போய் நான் ஒரு மரக்கா அரிசி கேட்டேன், ஒரு ஆழாக்கு தான் அரிசி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் வச்சுருந்த பாத்திரம் ஆழாக்கு அளவு தான் கொள்ளும். நான் ஒரு மரக்கா அரிசியை கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் போடுவேண்ணா. உங்கள் பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால கேட்டது வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாங்க வச்சுருக்கிற பாத்திரம் உங்களுடைய மனம், அந்த எண்ணங்கள், அந்த ஏக்கங்கள் அது சின்னதாக இருக்குது. அதனால் என்னால் அதில் நிறையா நிரப்ப முடியலை. இன்னொரு விஷயம், பாத்திரம் அறிந்து பிச்சை எடும்பாங்க. நீ வாங்க ஒரு பொருளை கேட்குறேன், நான் பொருளை கொடுக்குறேன்னா அந்த வாங்குகிற பாத்திரம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா? இப்போ பால் கேட்குறீங்க, பாலை நான் தரேன்னா பால் வந்து முறிஞ்சு போகிற ஒரு பாத்திரத்தில் கொண்டாந்து கேட்டீங்கன்னா நான் ஊற்றுவேண்ணா? அதில் நான் பாத்திரம் கேட்டேன், அவர் ஊற்ற மாட்டேங்கிறாரு பாலை அப்படின்னு நீ குறை சொல்லிட்டு போனால் யார் மேலே தப்பு? அவர் மேலே தப்பா, உன் மேலே தப்பா? அதுபோல் நாம் பாத்திரத்தை சரியாக மாற்றிக்கொள்ளாமல் கொடுப்பவர் மீது குறை சொல்வது தவறு. அவர் எப்போவுமே கொடுப்பதே குணமாக உடையவர். புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்பத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த இன்பம் உனக்கு கிடைக்காம போனது நீ ஏக்க வடிவாக வெளியில் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஏக்கன்னா என்ன? ஏக்கங்கள் அனைத்தையும் வெளியில் தேடுகின்ற ஒரு அலைகள். பார்க்கணும், திங்கணும், சுவைக்கணும், ராயணுங்கிற இயக்கங்கள் வெளியில் தேடுகின்ற ஒரு வடிவை அலைகள். அந்த அலைகளே உன்னை சூழ்ந்து இருப்பதால் உள்ளே இருப்பவர் ஒளிர்வது உனக்கு தெரியவில்லை. இந்த லட்டு சாப்பிடும்போது சாப்பிடணுங்கிற இயக்கம் சைலண்ட் ஆகிடுச்சு. சைலண்ட்னா உள்ளே இருக்கிறவர் ஒளிர்ந்தார். ஒளிரும்போது இன்பமாக இருந்துச்சு. அந்த இன்பம் ஏன் தொலைஞ்சி போச்சு தெரியுமா? இன்னொரு ஏக்கம் வந்து மறுபடியும் ஸ்டெயின் மேலே கிளம்பிடுச்சு. ஏக்கங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஏக்கங்கள் தளருது, இன்பம் தெரியுது, அப்புறம் மறுபடியும் ஏக்கங்கள் உண்டாயிடுது, இன்பம் தொலைஞ்சி போகுது, மறுபடியும் தேடுறோம். இதே வாழ்க்கையாக இருக்கிறோம். அதனால் நீ என்ன முயற்சி பண்ணாலும் உள்ளே இருக்கிற இன்பத்தை அடையணுன்னாக்கா அகநோக்கி திரும்பணும். தேடலை நிறுத்திவிட்டு உள்ளே தேட ஆரம்பிச்சுன்னா தான் இன்ப வடிவாக நீ மாற முடியும். அப்படி உன்னை மாற விடாமல் வெளியிலேயே தேடிக்கொண்டு உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறதல்லவா ஒரு அறிவு, அந்த ஒரு அறியாமை. புரியுதா? இங்கே வெளியிலேயே தேடிக்கொண்டிருப்பது ஒரு அறியாமைன்னு தானே தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த தேடலை மறைக்கின்ற, தேட வேண்டிய இடத்தை காட்டாமல் தேடக்கூடாத இடத்துல தேட வைத்துக்கின்ற ஒரு அறியாமை இருக்கிறதல்லவா, அதுதான் மூன்றாவது அறியாமை. இன்னொரு அறியாமை இருக்குது. என்ன அறியாமை அப்படின்னாக்கா அழியாமை. நாம் எல்லோரும் இறந்து போகிறவங்களா நினைக்கிறோம். உண்மையிலேயே இறந்து போகிறவங்களா எப்போ நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இறந்து போகிறவங்கள நினச்சதுனால இறந்து போகிறவங்களா நினைக்கிறோம். இறந்து போகிறவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறோம், இறந்து போகிறவரை பார்க்கின்றோம், அதனால் நாமும் இறந்து போயிடுறோம்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வயது என்ன? உங்களுக்கு வயது என்ன? இப்போது 54. உங்களுக்கு இப்போ 54 வயதுன்னு சொல்கிறீங்க. நான் வயதை யாரைக்கிட்ட கேட்டேன்? மணிவண்ணன் என்ற பேசி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனிடம் வயதை கேட்டேன். ஆனால் அவர் மனிதன் வயதை எதுக்கு சொன்னார்? அவர் பயன்படுத்துகின்ற உடலுக்குள்ள வயதை சொல்கிறார். மணிவண்ணன் என்ற ஒரு உடலுக்கான வயது நான் கேட்கலை. அது உடல் பேசாது. உடலுங்கிறது ஒரு கருவி. இந்த கருவியை பயன்படுத்தி பேசி கொண்டிருக்கின்ற அந்த மணிவண்ணனுக்கு வயது என்னன்னு தான் நான் கேட்டேன். ஆன்மா பேசி கொண்டிருக்கின்ற மணிவண்ணனுக்கு வயது என்னான்னு கேட்டால், மணிவண்ணன் பயன்படுத்தி கொண்ட உடலுக்கு வயசை சொல்கிறார். உடலுக்கு வயது நான் கேட்கவே இல்லை. உடலை பயன்படுத்துகின்ற மணிவண்ணனுக்கு வயது என்ன? அவருக்குள்ளார வயது என்னன்னு பார்த்தா, இந்த உடலை விளக்கிட்டு அவர் 54 வருஷம் இந்த உடல் கூட வாழ்ந்துருக்குற இல்லையா, அதில் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கடந்து வந்திருக்கோம் இல்லையா, அந்த கடந்து வந்த உணர்வு தெரியுதா? அதாவது ஒரு வயதான வேறுபாடு தெரியுதா? அதில் உடம்பை ஒப்பிடக்கூடாது. உடம்பு ஒப்பிடாமல் பார்த்தா தெரியுதா? உணர முடியாது. அப்போ வயதான உணர்வு தெரியுதான்றேன் இல்லை. என்ன காரணம்? நீங்கள் எப்போவுமே இளமையானவர். உள்ளே இருக்கிற ஆன்மா எப்போதும் இளமையானது, அழியாதது. அழியாத ஆன்மா என்னது? தன்னை எப்போதும் அழியாமையை உணர்த்தி கொண்டே இருப்பதால் தான் நீ உனக்குள்ளார நீ அழியக்கூடியவனாவே நினைக்கல. இன்னொரு காரியமும் பண்ணுறேன். நீ என்ன தெரியுமா? உன்னுடைய செயல்லாம் எப்படி இருக்குது? 54 வயசாச்சு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த உடம்பு எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 வருஷமாக இருக்கட்டும்னு வச்சிங்களேன். ஆனால் உங்களுடைய செயல்லாம் எப்படி இருக்குது? செயல் 100-150 வருடம் ஏன் அப்படி பண்ணுறீங்க? 80 வயசு ஆகும்.
ஒரு 80 வயசு பெரியவர் வந்து புஸ்தகம் வாங்கிட்டுறாரு, இவ்வளோ புக்கெல்லாம் வாங்குறாரு. என்ன படிக்கிறதுன்றார். இவர் இன்னும் இருக்கிறதே 2 வருஷம் 3 வருஷம் இருப்பார். ஆனால் இது வாங்குகிற புஸ்தகம் படிக்கிறதுக்கு நான் 10 பிறவி வேணும். ஏன்னா அவருடைய உள்ளே இருக்கிற ஆன்மா வந்து என்றும் இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால் அவருடைய செயலில் வந்து அழிந்து விடுவோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம மரணத்தை தழுவிடுவோம் என்ற உணர்வு அவர்கிட்ட இல்லாமல் பண்ணிடுச்சு. அதனால் என்றும் இருக்கிற உணர்வோடு காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். அது காரணம் நம்மளுடைய ஆன்மா அழியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா அழியக்கூடியவங்களாம் நம்ம நினைக்கிறோம். ஏன் இல்லை, நம்ம எதெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கோம் அத்தனையுமே அழியக்கூடியது. நம்ம தொடர்பு கொண்டிருக்கிற அத்தனையுமே அழியக்கூடியது, மாறக்கூடாது, மாறி அமையக்கூடாது. மாறி அமையக்கூடாதோடு சேர்ந்து வாழ்ந்து நம்மளும் மாறி அமையக்கூடிய அழியக்கூடியவன்னு நினச்சிட்டோம். அவர் என்ன சொல்கிறார் உள்ளே இருந்துட்டு, நான் ஒருத்தர் இருக்கேன்டா, எனக்கு மரணமே கிடையாது, அழியாதவன் நான், என்னோடு நீ சேர்ந்து வாழு, ஏன்னா நீயும் அழியாதவன், நீயும் அழியாதவன், நானும் அழியாதவன். நீ அழியக்கூடியவனாக உன்னை நினைப்பதன் காரணம் அழியக்கூடிய பொருளோடு சேர்ந்து வாழ்ந்து இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டாய். அழியாத என்னோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள், நீ அழியாதவனாக மாறிவிடுவாய் என்று கூறுகிறார். இந்த கூற்றை நம்மிடம் வந்து மறைக்கின்ற ஒரு அறிவு இருக்கிறது அல்லவா, அது ஒரு அறியாமை தானே. புரியுதா? அழியாதவனாக உணர்விலே இருந்துவிட்டு உடலை மையமாக நினைத்து அழியக்கூடியவனாக நம்மை கற்பனை செய்து கொண்டு வாழ்கிறோம் அல்லவா. இந்த ஒரு கற்பனை அறிவு ஒரு அறியாமை. 4வது அறியாமை, இன்னொரு அறியாமை இருக்குது. என்ன அறியாமை அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையில் நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருந்தோம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு உண்மையாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு கொட்டாங்கச்சியை வச்சுக்கிட்டு மணலை வச்சுக்கிட்டு ஒரு இதை சமைச்சு இந்தாப்பா சாப்பாடுன்னு உண்ட குழந்தைய கொண்டு அப்பாட்ட கொடுக்கும் குழந்தை. அந்த அப்பா என்ன செய்வார், நடிப்பார், நல்லா இருக்கே டேஸ்ட்டாக மண். ஏன்னா அது அந்த வாழ்க்கையில் வந்து அது அதுங்களுக்கு நிஜம். எது அந்த வாழ்க்கை, அந்த விளையாட்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு நிஜமாக இருந்துச்சு. இப்போ போய் அந்த குழந்தை போய் நம்ம மண்ணை வச்சுட்டு விளையாடுவோமா? ஏன் விளையாட மாட்டோம்? அது பொய் என்று நமக்கு தெரிந்து விட்டது. வாழ்க்கையில் இப்படி நாம் வந்து பல்வேறு உண்மைகளை சந்திக்கின்றோம். வாழ்க்கையில் பல்வேறு உண்மைகளை சந்திக்கின்றோம், அவைகளை உண்மையாக நினைக்கின்றோம். ஆனால் காலப்போக்கில் பார்த்தா அவைகள்லாம் பொய்யாகி போய்விடுகின்றன. உறவுகள் நிஜம் நினைக்கிறோம், வாழ்க்கை நிஜம் நினைக்கிறோம், இன்பங்கள் நிஜம் நினைக்கிறோம், எத்தனையோ நிஜங்கள் நினைக்கிறோம், அதோடு வாழ்கிறோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா என்ன ஆகுது, அது பொய்யாகி போயிடுச்சே, என்னடா இதை போய் இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, இவங்க இப்படி ஆகிட்டாங்களே, இப்படி நாமே நமக்கு எதை உண்மை என்று நினைத்தோமோ அந்த உண்மை காலப்போக்கில் என்ன ஆகிடுது, பொய்யாகி போதை பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது வருகின்ற உண்மை என்ன செய்கிறோம், இப்பொழுது அதே உண்மையாக இப்போ ஒரு உண்மை வருது, அந்த உண்மையோடு உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏற்கனவே இருந்த உண்மை என்னாச்சு, மறைந்து விட்டது, அது பொய்யாயிடுச்சு இல்லையா. ஏற்கனவே இருந்த உண்மை பொய்யாச்சு என்கிற உணர்வே நம்ம இல்லாமல் இப்போ வாழ்கிற உண்மை மாத்திரம் எப்பவும் இருக்கக்கூடிய உண்மைன்னு நினச்சி ஏற்றுக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய அறியாமை. புரியுதா உங்களுக்கு? எல்லா உண்மைகள் மீதும் சந்தேகப்பட வேண்டும். எந்த உண்மை இன்னொரு உண்மை தோன்றி பொய்யாக்க முடியவில்லையோ அந்த உண்மை மட்டுமே உண்மை. புரியுதா? ஒரு உண்மையை இன்னொரு உண்மை வந்து பொய்யாகிட்டே போகுது. இப்போ இருக்கிற உண்மை, இதுவரை இருந்த உண்மையை இன்னொரு உண்மை தோன்றி பொய்யாயிடுச்சு. நான் ஒரு விளக்கம் சொன்னேன், அதை நீ உண்மைன்னு நினச்சிக்கிட்டீங்க. அப்புறம் இன்னொரு ஐயா யாரோ ஒரு மகான்கிட்ட வந்து கேட்கும்பொழுது நான் சொல்கிறது பொய்யாகி போச்சு, அவர் சொல்கிறது என்னால் அற்புதமானவனுக்கு நம்ம இதை போய் பொய் உண்மை நினச்சிருந்தோம்னு இதை பொய்யாகிட்டீங்க. அப்புறம் அவர் கேட்டது இன்னொருத்திட்ட போய் பொய்யாச்சுட்டீங்க. இப்படி எல்லாருமே எத்தனையோ பேர் உண்மைகளை கேட்குறோம், ஆனால் எல்லாமே பொய்யாகிடுது. ஆனால் எந்த உண்மை பொய்யாக்க முடியவில்லையோ அதுதான் உண்மையான உண்மை. அப்படி பார்த்திங்கன்னா உண்மையான உண்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். புரியுதா? அந்த உண்மையை பொய்யாக்கவே முடியாது. அது என்ன உண்மைன்னா, இறைவன் உண்மை, இறைவனுடைய செயல்கள் உண்மை, இறைவனுடைய விதிகள் உண்மை. இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இயக்க வேண்டும் ஒவ்வொன்று என்று இயங்குவதற்காக விதிகளை வகுத்து வச்சுருக்காரு. பார்த்தீங்களா, அந்த விதிகளை யாராலும் பொய்யாக்க முடியாது. இயற்கை விதிகள். இயற்கை விதிகள் இறைவன் ஏற்படுத்தி வச்சிருக்கின்ற அந்த இயற்கை உண்மை விதிகள் இருக்குல்லவா, அந்த விதிகள் மட்டும்தான் உண்மை. அவைகள் அல்லாமல் நீ எந்த விதிகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் அவைகள்லாம் பொய்யாகி கொண்டே போய்கொண்டிருக்கும். அப்படி இயற்கை உண்மை விதிகளை அறியாமல் நாமவே விதிகள் வகுத்து கொண்டு இயங்கும் பொழுது பொய்யாகி போன பிறகு அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டு இயங்குகின்ற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா. இந்த தன்மையும் ஒரு மறைப்பு, நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு அறிவில் இருக்கின்ற மறைப்பு. இந்த 5 வகையான மறைப்புகளை மட்டும் நாம் முயன்று நீக்கி கொண்டு விட்டாலே
நமக்கு அறிவிலே தெளிவு ஏற்பட்டுவிடும். நமக்கு பல்வேறு நிறையில் தெளிவு ஏற்படும். அப்புறம் வேறு மாயை எத்தனை மாயை இருந்தாலும் உனக்கு கவலையப்பட வேண்டாம். இந்த 5 வகையான மாயை நீக்கி கொண்டாலே போதும். ஏன்னா இந்த 5 ரொம்ப வெம்மையான மாயை. ஏன்னா மிக பிறப்பிலேருந்து வருது. இவ்வளோ நான் விலைக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குல்ல? புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், புரியாது. புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுனாக்கா மறந்துடுவீங்க நீங்கள். இதை இன்னொரு இடம் நான் கிளாஸ் நடத்தணும், அப்புறம் தெரியும் போயிடும். இப்படியே தான் போகும். ஆமாம், நீங்கள் வந்து தெளிவு அடையணும். இந்த 5லையும் தெளிவு அடைந்த அளவுக்கு தான் உங்கள்கிட்ட மாயை நீக்கம் வரும். இப்போது இந்த 2 விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போது ஆணவ மலம், மாயா மலம் 2 மலங்களையும் நீக்கிக் கொள்வதற்கான உபாயங்களையும் பார்த்தாச்சு. அதுக்கு நான் சொன்னேன், கற்பவனாக இருக்கணும், இயங்குபவனாக இருக்கணும், பணிபுரியவனாக இருக்கணும், இருப்பதை ஏற்றுக்கொள்ளணும், எஞ்சியதை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த 5 மாயைகளை நீ வந்து வாழ்க்கையில் அனுபவத்தில் சந்திக்கும் பொழுது அந்த நிலையில் தெளிவாக இருந்துக்கிட்டு யோசித்து தான் நீ முடிவெடுக்கணும். ஆக இந்த 2 மாயை நீக்கிடணும். இதை நீக்கின பிறகு தான் அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். இப்போ ஐயா என்ன சொன்னார்? சும்மா இருக்க சுகத்தை அடையணும். சும்மா இருக்க சுகத்தை அடையிறதுக்கு ஐயா என்ன சொன்னார்? துன்றுமலை வெம்மாயை அறுக்கணும். துன்றுமலை வெம்மாயை இது 2ம் அற்று போச்சு. இப்போ அற்று போச்சு, சும்மா இருக்க சுகம் வரணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத இன்னொன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வெளிக்குள் வெளி கடத்தல்னு சொல்கிறார். வெளிக்குள் வெளி கடக்கிறது இனிமேல் இதை முடித்தவங்க தான் செய்ய முடியாது, எல்லாரும் செய்ய முடியாது. வெளிக்குள் வெளி கடக்கின்ற நிலையானது இந்த பயிற்சியை செஞ்சு முடிஞ்சவங்களால தான் செய்ய முடியும். அப்படி செஞ்சு முடித்த பிறகு தான் சும்மா இருக்க சுகம் சும்மா வரும், இல்லைன்னா சும்மா வந்துடாது. சும்மா இருக்க சுகம் சும்மா வராது. சும்மா இருக்க சுகம் சும்மா வரும்னு நினைக்காதீங்க. அந்த பயிற்சிகளை கடந்த பிறகு தான் வரும். அந்த பயிற்சிக்கு நான் முன்னாடி சொன்னது துன்று மலமும் வெம்மாயும் நீக்கிய பிறகு இப்போ வெளிக்குள் வெளிக்கடத்தலுங்கிற ஒரு பயிற்சியை செய்யணும். அது கடந்த பிறகு தான் சும்மா இருக்க சுகம் வரும். அது வந்துட்டுனாக்கா நீ இறைநிலை அடைந்து விட்டாய், வள்ளலாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கொண்டா மாறிவிட முடியும். இப்போ இந்த வெளிக்குள் வெளிக்கடந்ததுன்றது கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியும். வெளிக்குள் வெளிக்கடத்தல்னால் என்ன அப்படின்னு பார்க்குறதுனாக்கா, இங்கே வந்து நான் ஒரு திருமந்திர பாடலை எடுத்து விளக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். அந்த பாடலை நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்கிறேன், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. எது தலைப்படும்னா சும்மா இருக்கும் சுகம் தலைப்படும். அதுக்கு என்ன செய்யணுன்றான்னா திருமூலர் சொல்கிறார். இங்கே திருமூலருங்கிறது ஒரு பெரிய சித்தர். திருமூலர் ஒரு பெரிய சித்தர், தலை சிறந்த இன்றைக்கி சித்தர்களுக்குள்ளேயே பெரிய சித்தராக போற்றப்படுவோர் யாருன்னாக்கா திருமூலர். புரியுதா? அந்த திருமூலர் சித்தர் இருக்கார், அவர் வந்து வள்ளற் பெருமானே ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு 3 இடத்துல வள்ளற் பெருமானுக்கு உண்மைகள் தெரிஞ்சதாக ஒரு பாடலே இருக்கார். அவருக்கு அதாவது இந்த தெய்வ ரகசியங்கள் உதயமானதற்கு இடங்களாக குறிப்பிட்டு சொல்லும்போது 3 இடங்களை ஒரு பாடலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அதில் ஒரு இடம் வந்து சிதம்பரம் என்றும், இன்னொரு இடம் வந்து திருமந்திர திருமுறை என்றும், இன்னொரு இடம் வந்து உள்ளுணர்வில் நின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் 3 இடத்திலிருந்து அவருக்கு விளக்கங்களை அளித்ததாக ஒரு பாடல் இருக்காது. அந்த பாடலுக்கு நான் வேறொரு சமயம் இருக்கும்போது விரிவான விளக்கத்தை தருகிறேன். அந்த 3 இடங்களிலும் எப்படி வள்ளற் பெருமான் அந்த பேருண்மைகளை அறிந்து கொண்டார் என்பதை அந்த பாடலை எடுத்து நான் விளக்கும்போது பார்க்கலாம். இங்கே எதுக்குன்னா அந்த திருமந்திரம் அவ்வளோ உயர்வானது என்பதற்காக எடுத்து சொல்ல வந்தேன். திருமந்திரம் என்பது அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன செய்கிறாருனாக்கா, அவர் ஒரு பாடலில் இந்த பாடலில் சொல்கிறாரு. இன்னும் வந்து திருமூலர்னு சொல்கிறாங்க, பெரிய ஆள்னு சொல்கிறாங்க, பெரிய சித்தர்னு சொல்கிறாங்க எல்லாரும். நான் இந்த நிலைக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன, நான் அப்படி அடைஞ்ச நிலை என்ன, இது ரொம்ப சிம்பிளான விஷயம், எல்லாரும் சொல்ல போகிறேன்றார். எடுப்பில் ரகசியத்தை சொல்ல போகிறேன்றார். நான் திருமூலர் இப்படி ஆனதுக்கு, திருமூலர்னு மக்களால் பேசப்படுகிற அந்த உயர்ந்த நிலையை நான் அடைந்ததற்கு நான் என்ன பண்ணினேன், எனக்குள்ளே என்ன மாற்றம் நிகழ்ந்ததுங்கிறத இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பாட்டில் சொல்கிறார். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்.
நான் பெற்ற அந்த பேரின்ப பெருநிலைக்கு அதை இந்த உலகம் முழுவதும் பெற வேண்டும். நான் இப்போது சொல்லப் போகின்றேன், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அடுத்த அடியில் என்ன சொல்கிறாரு? வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். மறைபொருள் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். இந்த வானை பற்றி நிற்கின்ற மறைபொருளை நான் சொல்ல போகிறேன். என்னன்னா இங்கே என்ன மறைபொருள்? எந்த மறைபொருள்? இதுவரை நமக்குலாம் தெரியாத பொருள். சும்மா இருக்க சுகம் தெரியுமா? தெரியாது. சும்மா இருக்க சுகம் தெரியாது. அருட்பெருஞ்சோதி தெரியுமா? இருக்காருன்னு தெரியும், என்ன அவரை அனுபவிக்கலை. நம்ம அனுபவிக்காத ஒரு பொருள், அது மறைபொருள். அந்த பெருநிலை இருக்கின்ற அந்த மறைபொருள் இருக்கு இல்லையா, அது எங்கடா இருக்குது அப்படிங்கும் போது இங்கே நான் உனக்கு சொல்கிறேன்னு ஐடியா சொல்கிறாரு. வானை பற்றி இருக்கு, வான் பற்றி நிற்குதுன்றார். வான் என்பது ஆகாயம் எதை பற்றி இருக்கிறதோ அந்த இடத்துலே பரம்பொருள் இருக்குது. பரம்பொருளை பற்றி நின்று தான் ஆகாயம் இயங்குகிறதுன்னு சொல்கிறார். பரம்பொருளை பற்றி நின்று ஆகாயம் இயங்குகிறதுன்றார். என்ன ஆகாயத்தை பற்றி சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஆகாயம் வரையிலும் நம்ம அறிவுக்குரியது. மனிதனால் உணரக்கூடிய எல்லை எதுன்னா ஆகாய அறிவு. அதுக்கு மேலே தான் அந்த இறைவன் இருக்கிறார் என்பதை காட்டி கொடுப்பதற்காக ஆகாயம் எதை பற்றி இருக்கிறதோ அந்த இடத்துல தான் மறைபொருள் இருக்குது என்பது தான் வான் பற்றி நின்ற மறைபொருள். அந்த மறைபொருள் என்னங்கிறது அடுத்த இடத்துல சொல்ல போகிறாரு. இப்போ இந்த வான் பற்றிய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மலாம் எதை பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த உலகத்தை, உறவுகளை, போகங்களை, அப்படி ஆயிரம் விஷயங்களை பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லாமே மொத்தமாக இந்த மண்ணால் செய்யப்பட்ட உடலை மூலமாக கொண்டு, இந்த உடலை மையமாக கொண்டு தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மண்ணால் செய்யப்பட்ட உடலை மூலமாக கொண்டு பல்வேறு உறவுகளை பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த உடல் எதை பற்றி கொண்டிருக்கிறது என்றால் மண்ணை பற்றி கொண்டிருக்கிறது. ஒரு சினிமாவோட பாட்டு போடுவாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணுக்கு ஆசை, ஆனால் மண்ணு தான் ஜெயிக்குதுன்ட்டு. அப்போ மண்ணாக போகிற உடம்பு இது, இந்த உடம்பு மண்ணாக போகுது. அப்போ மண் எதை பற்றி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அது நீரை பற்றி கொண்டிருக்கிறது. நீர் எதை பற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது கனலை பற்றி கொண்டிருக்கிறது. கனல் எதை பற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது காற்றை பற்றி கொண்டிருக்கிறது. காற்று எதை பற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது ஆகாயத்தை பற்றி கொண்டிருக்கிறது. இந்த 5 நிலைகள் நம்மகிட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடலில் இருக்கும்போது அன்னமய கோஷம் நிலம், ஆற்றல்மய கோஷம் பார்த்தோம் இல்லையா, பிராணமய கோஷம் அது நீர், மனோமய கோஷம் கனல், விஞ்ஞானமய கோஷம் காற்று, ஆனந்தமய கோஷம் ஆகாயம். பஞ்சபூத அமைப்பு நிலையில் இந்த உடல் அமைப்பு இருக்குது. இதில் நீ உள்ளே கடந்து போகும்போது மண், நீர், நெருப்பு, காற்று இப்போ கடந்து ஆகாய நிலைக்கு போகணுன்னா நீ இந்த உடலுக்குள்ள உள்ளே கடந்து உணர்வு ரீதியாக உள்ளே போகணும். இந்த உடலை நீக்கி அடுத்த உடலை நீக்கி உள்ளே போகணும். அப்படி போனீங்கன்னா இந்த காரண உடலாகிய நுண்ணுடலுக்கு ஆகாய உடலுக்கு போவாங்க. அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுவரை நம்மளால் போகக்கூடிய ரூட் இருக்குது, வழி இருக்குது, ஏற்பாடு இருக்குது. அதுதான் அவர் திரும்ப என்ன சொல்கிறாரு, எல்லை இவ்வளவுதான்ப்பா, இந்த எல்லையில் முடியல இறைவன் இருக்கான்றார். வான் பற்றி நின்ற மறைபொருள். வான் வரலும் உனக்கு வழி இருக்குது, மார்க்கம் இருக்குது. அந்த வான் எதை பற்றி இருக்குன்னு யோசிச்சியான்னா அதுதான் மறைபொருள், அதுதான் நீ தேடுகின்ற பொருள். அந்த தேடுகின்ற பெரும் சுகம் அங்கே இருக்கின்றது என்று இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறாரு.